செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடி அருகே கடைக்கு சென்ற லாரி ஓட்டுநரின் லாரியை ஒரு நபர் கடத்தி சென்றுள்ளார். கடத்தி சென்ற லாரியை போலீசார் பல கிலோமீட்டர் தூரம் துரத்தி சென்று மரமென் நகர் அருகே பிடித்தனர். தொடர்ந்து விசாரணையும் செய்து வருகின்றனர். அதாவது சினிமா பாட மாநிலம் கைது செய்த லாரியை போலீசார் மடக்கி பிடித்துள்ளனர். போக்குவரத்து காவல்துறையை சார்ந்த ஒருவர் லாரியில் தாவி சென்ற பிடித்து லாரியுடன் சென்றதால் பரபரப்பான காட்சியும் சினிமாவில் நடப்பது போல் நடந்துள்ளது. அதாவது செங்கல்பட்டு அருகே லாரி முழுவதும் ஜெல்லி ஏற்றி வந்த லாரி ஒன்று லாரியின் ஓட்டுநர் சாலையில் ஓரமா நிறுத்திவிட்டு கடைக்கு சென்றுள்ளார். அப்போது அதை கவனித்த ஒரு நபர் அந்த லாரியை திருடி சென்றுள்ளார். அதை பார்த்த லாரியின் ஓட்டுநர் கூச்சலிட்டவரால் அக்கம் பக்கத்தினரும் கூச்சலிட்டு அந்த லாரியை பின்தொடர்னர். உடனடியாக போக்குவரத்து காவல்துறைக்கும் தகவல் கொடுத்தனர். போலீசாரும் விரைந்து அதை லாரியை மடக்கி பிடிக்க முயற்சித்தனர். ஆனால் அவர் சைரன், அதாவது ஆர்னும் அதிகமாக அடித்தபடி ஒலி அடித்தபடி வேகமாக சாலையில் சென்றதனால் போலீசாரும் மடக்கி பிடிக்க முடியாமல் அடுத்தடுத்து போக்குவரத்து பணியில் இருக்கும் போலீசாரும் தகவல் கொடுத்தனர். அவரும் அந்த லாரியை மடக்கி பிடிக்க முயற்சித்த போதும் அவரிடமிருந்தும் லாரியை வேகமாக ஓட்டி சென்றுள்ளார். மரமென் நகர் அருகே போக்குவரத்து போலீசார் பேரிகார்டு அமைத்ததால் அந்த இடத்தில் வண்டியை மடக்கி பிடித்தார். அதற்கு முன்பாக பரனூர் அருகே முன்னாடி சென்ற வாகனங்கள் அதிகமாக இருந்தால் லாரி மெதுவாக சென்றதால் இருசக்கர வாகனத்தில் வந்த போக்குவரத்து போலீசார் அந்த லாரி மீது ஏறி அவரை எச்சரித்துகிறார், வாகனத்தை நிறுத்த சொல்லி. ஆனால் அதையெல்லாம் பொருத்தாமல் அவர் லாரியை வேகமாக ஓட்டி சென்ற காட்சியும் வெளியாகியுள்ளது. தனது உயிரை பணிய வைத்தும் போக்குவரத்து போலீசார் லாரியை மடக்கி முடிக்க முயற்சித்தனர். கடைசியில் மரமென் நகர் அருகே லாரியை மடக்கி பிடித்து தற்போது பொதுமக்களும் அந்த லாரியை திருடி சென்ற நபரை தாக்கி உள்ளனர். இது குறித்து மேலும் போக்குவரத்து போலீசார் அவரை கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். அது